நம சிவாயா யூடியூபர்ஸ் அன்பர்களுக்கு இனிய மாலை வணக்கம். 63 நாயன்மார்களை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அவ்வகையில் இன்று நாம் சிந்திக்க இருப்பவர் எம்பிரான் கலிய நாயனார். நில உலகில் புகழினால் ஓங்கிய பெருமை உடையது தொண்டை நாடு. அந்நாட்டில் தேர் உலவுவதற்கு இடமாகிய நீண்ட வீதிகளை உடையது. திருவொற்றியூர் என்னும் அந்த ஊர் திருப்பதிகங்கள் பாடும் மண்டபங்கள் பல உள்ளன. மகளிர் ஆடுகின்ற அரங்குகளும் பல உள்ளன. எண்ணெய் ஆட்டும் செக்கார் குளத்தில் கலிய நாயனார் தோன்றினார். அக்குளம் விளக்கம் பெற தோன்றிய நாயனார் சைவத்தில் மேலோங்கி விளங்கினார். அளவற்ற செல்வத்திற்கு உரிமை உடையவராக இருந்தார். ஒற்றியூர் பணம்பக்கநாதர் திருக்கோயிலில் இரவும் பகலும் திருவிளக்கிடும் பணியும் புரிந்து வந்தார். எண்ணில்லாத திருவிளக்கிடும் அத்தொண்டரின் செயலை உலகறிய செய்ய இறைவன் எண்ணினார். அவருடைய பெருஞ்செல்வம் அழிந்தது. இருப்பினும் தாம் செய்யும் தொண்டினை தொடர்ந்து செய்து வந்தார். பிறரிடம் எண்ணெய் வாங்கி விற்று கொடுத்து அவர்கள் தரும் கூலி கொண்டு விளக்கரித்தார். பின்னாளில் எண்ணெய் விற்றுத்தர கொடுப்போர் இலர். ஆகவே செக்காடும் இடத்தில் சென்று செக்காட்டி பணி செய்தார். தொழில் செய்வோர் பலர் உலராகவே தொழில் செய்ய வழியின்றி போனார். தமது ஒப்பற்ற வீட்டினையும் விற்று விளக்கரித்தார். பின்னர் தமது மனைவியாரை விற்க முயன்றார். வாங்குவோர் இன்மையின் வருந்தி திருக்கோயிலை வந்தடைந்தார். விளக்கேற்றம் நேரம் வரவே இப்பணி நின்று விடுமானால் நான் மாண்டு விடுவதே நலம் என நினைத்தார். விளக்குகளுக்கெல்லாம் திரியிட்டு பரப்பி வைத்து எண்ணெய்க்கு பதிலாக தமது குருதியை நிறைக்க எண்ணி கழுத்தை அறிய முற்பட்டார். இறைவன் பெரும் கருணையுடன் தோன்றி கைகளை பிடித்து காட்சி கொடுத்தார். திருவருளும் கிடைக்கப் பெற்றார். எம்பிரான் கலிய நாயனார். திருச்சிற்றம்பலம். சிவாய நமக.